ஹாய், ஹியூமன்ஸ்க்கு மட்டும்தான் இமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்குமா? நோ, ஈவன் அனிமல்ஸ்க்கு கூட இருக்குமாங்க. ஜெர்மனில ஒரு சிட்டில ஒரு லேக். அந்த லேக்ல 2 ஸ்வான்ஸ். பொதுவா ஸ்வான்ஸ் ஒன்ஸ் ஒரு பார்ட்னர் சூஸ் பண்ணிட்டா அவங்க லைஃப் எண்ட் ஆகுற வரை அவங்க கூட தான் இருக்குமா. ஆஸ்கர் அண்ட் ஸ்னோபால் அப்படின்னு 2 ஸ்வான்ஸ் அந்த லேக்ல வாழ்றாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க, அப்புறம் ஒன்னா சேர்ந்து ஸ்விம் பண்றாங்க, தென் ஒன்னா நெஸ்ட் பில்ட் பண்றாங்க. அண்ட் நவ் குட்டி ஸ்வான்ஸ் வந்தாச்சு. அவங்களோட பேபிஸ 2 பேரும் சேர்ந்து கேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸ்னோபால்க்கு எதுவும் ப்ராப்ளம் வந்தா நம்ம ஆஸ்கர் உடனே ஃப்ரண்ட்ல போய் நின்னு ஃபைட் பண்ணுமா. ஆனா அன்பார்ச்சுனேட்லி ஸ்னோபால் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருது. அது இறந்து போன அடுத்த நாள்ல இருந்து ஆஸ்கரோட பிஹேவியர் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகுது. எப்பவும் ஆக்டிவா இருந்த ஆஸ்கர் இப்போ ஒரு சவுண்ட் கூட போடல. ஸ்விம் பண்ண எனர்ஜி இல்ல, ஏன் வேற ஸ்வான்ஸ் இருக்க பக்கம் கூட போகல. அதுக்கு பதிலா அந்த ஆஸ்கர் ஸ்னோபால் இருந்த இடத்துல போய் சைலண்டா நின்னுட்டு அதோட ரிஃப்ளெக்ஷனை அப்படி தண்ணில பாத்துட்டு நகராம நிக்குமா. ரொம்ப வருஷம் கழிச்சு கூட இந்த ஆஸ்கர் வேற எந்த பார்ட்னரையும் தேடி போகல. அது நினைச்சா வேற ஒரு ஸ்வானை பார்ட்னரா ஆக்கிருக்கலாம், ஆனா அது அப்படி பண்ணல. ஏன் அப்படின்னா ஆஸ்கரால ஸ்னோபால ரீப்ளேஸ் பண்ணிட்டு வேற ஒரு பர்சனை அந்த பிளேஸ்ல வைக்க முடியல. இதாங்க லவ். லவ் ஹேஸ் நோ சப்ஸ்டிடியூட்.